வணக்கம். நம்ம மனசு ஏன் எப்ப பார்த்தாலும் அலைபாஞ்சுகிட்டே இருக்கு? உண்மையான மன அமைதியை நம்ம அடையறதுக்கு என்ன வழி? வாங்க, சுவாமி சித்பவானந்தரோட பார்வையில இந்த தெய்வீக சுவைங்கிற விஷயத்தோட ரகசியத்தை நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கவனம் சிதறும் போதெல்லாம் நாம டக்குன்னு வெளியில இருக்கிற விஷயங்கள தானே குறை சொல்றோம். ஆனா உண்மையிலே நம்ம கவனத்தை சிதறடிக்கிறது வெளியில இருக்கிற சத்தம் தானா? இந்த கேள்விதான் நம்ம சிந்தனையே மாத்தப் போகுது. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பிரச்சனைய பத்தி பேசுவோம். அதுதான் கவனச்சிதறலோட இரைச்சல். நம்மள சுத்தி எந்நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சத்தம் நம்ம மன அமைதியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி என்னெல்லாம் சத்தம்? விடாம அடிக்கிற ஃபோனு, ரோட்ல போற வண்டிங்க இரைச்சல், அதுக்கு மேல சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஓயாத தாக்குதல் மாதிரி. இது நம்ம புலன்களை சோர்வடைய வச்சு நம்ம மனசோட சக்திய குறைச்சிடுது. பொதுவா நம்ம நிம்மதிக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் தான் பெரிய எதிரின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது நிஜமாவே உண்மைதானா? ஒருவேளை உண்மையான எதிரி வேறெங்கேயோ நமக்குள்ளே இருக்கானோ? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற ஆழமான உண்மைய பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கவனத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே தலைகீழா மாத்தப் போற ஒரு சூப்பரான ஒப்பீட்ட பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையான உதாரணம்தான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பான உணவை நாம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது நம்மள சுத்தி எவ்ளோ பெரிய சத்தம் கேட்டாலும் அது நம்ம காதுல விழுமா? விழாதுல்ல. ஏன்னா நம்ம முழு கவனமும் முழு உணர்வும் அந்த ஒரு சுவையிலேயே மூழ்கி போயிடும். இதுதாங்க கவனத்தோட உண்மையான சக்தி. இந்த ஒப்பீடோட ஆழத்தை பாருங்க. சாப்பாட்டோட சுவைங்கிறது வெளியில இருக்கிற புலன்களுக்கு மட்டும்தான். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா தெய்வீகத்தை சுவைக்கிறது அப்படி இல்ல. அது ஒரு உள் அனுபவம். அதுல சத்தமே இருக்காது, ஆனா அதோட விளைவு ஒரு நீடித்த ஆழமான அமைதியா இருக்கும். அப்போ வெளியில இருக்கிற சத்தம் பிரச்சனை இல்லனா பின்ன எதுதான் உண்மையான தடை? உண்மையான தொந்தரவுக்கு காரணம் யாரு? வாங்க, இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு நாம இப்ப போலாம். இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்மள சுத்தி கேட்கிற இரைச்சல் உண்மையான பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம முழுசா ஏத்துக்கிட்டோம்னா எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த முழு சிந்தனையோட அச்சாணியே. அப்போ உண்மையான தொந்தரவு வெளியில இருந்து வரல, அது நமக்குள்ள இருந்து, நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் உருவாகுது. நம்ம மனசோட அந்த ஓயாத அலைப்பாயிர தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய இரைச்சல். பிரச்சனை நமக்குள்ளதான்னா தீர்வு நமக்குள்ளதானே இருக்கணும். சரி, அப்போ அந்த தெய்வீக சுவைய அனுபவிக்க நம்ம மனசை எப்படி பழக்கப்படுத்துறது? அதுக்கான வழிய பத்தி இப்போ பாப்போம். இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு 3 படி இருக்கு. படி, நம்ம மனசால ஒரு விஷயத்துல தீவிரமா கவனம் செலுத்த முடியும்னு நம்புறது. 2வது படி, அந்த முழு கவனத்தையும் நமக்கு உள்ள திருப்பி அந்த தெய்வீகத்தை நோக்கி செலுத்துறது. அப்படி செய்யும்பொழுது 3வது படியா வெளியில நடக்கிற எந்த விஷயமுமே நம்மள பாதிக்காம தானாவே அதோட சக்தியை எழுந்துடும். இந்த பயிற்சிய நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உலகத்தை பாக்குற பார்வையே மாறிடும். உங்க மனசு அந்த தெய்வீகத்தை சுவைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளியிலிருந்து எந்த சந்தோஷமும் தேவைப்படாது. உலகத்துல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது உங்க மனச பாதிக்காது. எல்லாமே வெறும் காட்சிகளா மாறிடும். ஏன்னா சுவைக்க தகுந்த உண்மையான பேரின்பம் நமக்குள்ளேயே இருக்குங்கிற தெளிவு கிடைச்சிடும். நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஆழமான கருத்தை சித்தர் தாயுமானவரோட ஒரு அற்புதமான வரியோட முடிக்கலாம். நம்ம பேசின எல்லாத்தோட சாரமும் இந்த ஒரு வரியில இருக்கு. அதாவது, தெவிட்டவே தெவிட்டாத அந்த பேரின்ப கடலை அணைக்கட்டி அதுல நீ மூழ்கி சந்தோஷப்பட எப்பதான் நீயா முன்னால வரப்போறேன்னு கேக்குறாரு தாயுமானவர். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ அழகான ஒரு அழைப்பு. அந்த பேரின்பம் நமக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை இன்னைக்கு விடுறேன். உங்க கவனத்தை உங்களுக்கு உள்ள திருப்பினா நீங்க சுவைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த முடிவில்லாத பேரின்பம் எதுவா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.